நீர் பேசு ஆண்டவரே, வழி நடத்தும் பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறேன் தகப்பனே. ரைட்டா, 40 நிமிஷம் தான் இருக்குது. 40 நிமிஷத்தில் 30 நிமிஷத்தில் முடிச்சிருவேன் இயேசுவின் நாமத்தினாலே. நான் இப்போ சொல்லக்கூடிய காரியங்களை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். நமக்கு பெற்றிருக்கிற பலத்தை அனல் மூட்டி எழுப்பணும். அல்லேலூயா. நாம் பெற்றிருக்கிற பலத்தை அனல் மூட்டி எழுப்பணும். இங்கே ஜெபம் பண்ணுறீங்களா? ஜெபத்தில் தீவிரமாய் மாறணும். அல்லேலூயா. விசுவாசத்தின் கிரியை செய்வீங்களா? அதில் தீவிரமாய் மாறணும். வேதம் வாசிக்கீங்களா? அதில் தீவிரமாய் மாறணும். எல்லாத்துக்கும் எல்லா பலனும் இருக்காது. ஒரு ஆளுக்கு ஒரு பலன் இருந்ததுன்னா ஒரு ஆளுக்கு இன்னொரு பலன் இருக்கும், இன்னொரு ஆளுக்கு இன்னொரு பலன் இருக்கும். அதனால அந்த பலனை நம்ம அனல் மூட்டி எழுப்பணும். அல்லேலூயா. நம்ம இருதயத்தில் இயேசு கிறிஸ்துவுக்காய் அக்கினி பற்றி எரிய வேண்டும். தேவனுக்காய் வைராக்கியம் பாராட்ட வேண்டும். அந்த அளவுக்கு உங்களுக்குள்ள அனல் பற்றி எரிய வேண்டும். அனல் பற்றி எரிவது என்றால் கிறிஸ்து நமக்குள்ளே கிறிஸ்துவ ஜீவியம் நமக்குள்ளே அனல் கொள்ள வேண்டும். சொல்லுங்க, கிறிஸ்துவ ஜீவியம் அனல் கொள்ள வேண்டுமே. ஆனால் எனக்குள் இருக்கிற கிறிஸ்து அனல் கொள்ள வேண்டும். கிறிஸ்து அனல் கொள்ள வேண்டுமானால் வேத வசனம் என் வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்தி அக்கினியாய் மாற வேண்டும். சும்மா கேட்கறதுக்கெல்லாம் நடைமுறைப்படுத்தணும். அல்லேலூயா. நடைமுறைப்படுத்தணும். இயேசுவின் நாமத்தினாலே நன்றியோடு கூட துதிக்கிறேன். இந்த இந்த அனல் சும்மா சாதாரணமாலாம் வராது. இது அனல் வரக்கூடாதபடி உலகத்தின் சக்திகள், சுயம், பிசாசு நம்மை பலவீனப்படுத்திக்கிட்டே இருப்பான். ஜோம் பண்ணி என்னத்தை கண்டோம்? என்னமா கிடைக்கும்? ஜோம் பண்ணால் என்ன கிடைக்கும்? அல்லேலூயா. வேதத்தை வாசிக்கிறவங்க வேதத்தை தீவிரமாக வாசிக்க ஆரம்பிக்கணும். ஜெபம் பண்ணுகிறவர்கள் ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். வேதம் வாசிக்கிறவர்கள் வேத வாசிப்பதிலே தரித்திருக்க வேண்டும். இப்படி நீங்கள் அனல் எழும்பணும். இயேசு கிறிஸ்துவுக்காய் வைராக்கியமாய் நிற்கக்கூடிய தேவ பலன் உங்களுக்கு உண்டாக வேண்டும். அல்லேலூயா. நீங்கள் ஒன்றுமில்லாத இடத்துல வனாந்தரத்தில் கொண்டு போய் விட்டாலும் சரி, இயேசு கிறிஸ்துவுக்காய் நிற்கக்கூடிய பயங்கரமான வைராக்கியம் உங்களுக்குள்ள உண்டாக வேண்டும். அல்லேலூயா. கடையத்தில் சர்ச்சு மாத்திரம் எல்லாம் பேசி முடிச்சிட்டோம்னா ஜான் சொல்லிட்டேன். எல்லாம் பேசி எப்போ ஜான் சொல்லிட்டு எல்லாம் ரெடி பண்ணியிருக்க. ரைட்டு. அல்லேலூயா. ரைட்டு. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஸ்தோத்திரம். அனலாய் மாறும் பொழுது நான் பைத்தியமாய் மாறுகிறேன். சொல்லுங்க. உலகத்துக்கு பைத்தியம்தான் தேவனுக்குள்ள அனலாய் மாறுவது. நீங்க உலகத்தில் பைத்தியமானதான் தேவனுக்குள்ள அனலா மாற முடியும். நீங்க உலகத்திலே மேன்மை, தேவனுக்குள்ளேயும் மேன்மையா இருக்க முடியாது. நீங்க ஒரு பக்கம் தேவனுக்கு நீங்க நடந்தீங்கன்னா பைத்தியக்காரனா மாறணும். அல்லேலூயா. ஆமென். ஆனால் உலகத்தில் நீ ஞானியாகவும் தேவனுக்குள்ள ஞானியாகவும் இருக்க முடியாது. ஏதாச்சும் ஒரு பக்கம் நீங்கள் அங்கே ஞானியாக இருந்தீங்கன்னா இங்கே பைத்தியமாக மாறிடுவீங்க. இங்கே பைத்தியமாக இருந்தால் அங்கே ஞானியாக மாறிடுவீங்க. நீங்கள் அனல் உண்டானதின் காரணம் நீங்கள் பைத்தியமான கிரியைகளை செய்வதனால தான். என்ன பைத்தியம்? தேவனுடைய கிரியைகள் எல்லாம் உலகத்துக்கு மாறானவைகள். அவைகளின் பேடி செய்கிறவர்கள் எல்லாம் பைத்தியக்காரெல்லாம் காணப்படுவார்கள். ஆனால் நம்முடைய பார்வைக்கு நாம் அல்லேலூயா ஞானிகளாய் காணப்படுவோம். ஆனால் அனல் மூட்டி எழுப்பணும். ஆமென். எப்படி அனல் மூட்டி எழுப்பணும்னு சொல்கிறேன் கேளுங்க. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 4வது அதிகாரம். இதில் உள்ள கதையை சொல்கிறேன். எலிசாவும் அவன் வேலைக்காரனாகிய கேயாசியும் சூனமியால் வீட்டுக்கு போகிறாங்க. அந்த சூனமியால்ங்கிறவ ஒரு ஊழியக்காரன் வந்துட்டாங்கிறதுக்காக ஒரு ரூம்பு, அதில் ஒரு மேஜை, அதில் ஒரு நாற்காலி, ஒரு விளக்கை எப்பவும் வைக்கிறது உண்டு, ஆகாரம் கொடுக்கறது உண்டு. இவன் ராத்திரி தங்கிட்டு விடிய காலம் அந்த சூனமியால்கிட்ட கேட்குறான். வேலைக்காரன்கிட்ட கேட்குறான், கேயாசி, இந்த சூனமியாளுக்கு நான் என்ன மாதிரி செய்யணுமா அப்படின்னு கேட்குறான். அவன் சொல்கிறான், இல்லை வேண்டாம், இவளை குறித்து நான் ராஜாட்ட என்ன மாதிரி பேசணுமா அப்படின்னு கேட்குறான். அதெல்லாம் வேண்டாம், அவளுக்கு ரொம்ப நாளாக குழந்தை இல்லை,
அந்த குழந்தை மாத்திரம் கொடுக்கறதுக்காக நீ ஜெபம் பண்ணணும். 2 ராஜாக்கள் தப்பாக சொல்லிட்டேன். நானும் 1 ராஜாக்கள் எடுத்து வச்சுருக்கேன். 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம் 32வது வசனம். வாசிங்க 32. போதும், ரொம்ப நாளுக்கு பிள்ளை இல்லை, இவன் ஜெபம் பண்ண தான் பிள்ளை உண்டானோடனே கேயாசியும் எலிசாவையும் விட மாட்டோம்னு ஜெபம் பண்ணதான். பாரு, நான் வந்துட்ட இந்த பிள்ளைய கூட கேட்டேன், பிள்ளை இறந்து போச்சு, இன்னைக்கு பிள்ளைக்கு பிள்ளை தா அப்படிங்கா. அல்லேலூயா. உடனே அவனே கேயாசியிட்ட சொல்கிறான், நீ போய் இந்த தடியை கொண்டு போய் அந்த புள்ள மூஞ்சில் வை, உடனே எழும்பிடுவான்னு சொன்னோடனே அவள் வந்து அந்த கம்பை எடுத்து தடியில் மேலே வைக்கிறான். வச்ச உடனே புள்ள எழும்ப மாட்டேக்கு. அல்லேலூயா. உடனே நேர எலிசாவே வந்துட்டான். எலிசா என்பதற்கு அர்த்தத்தை புரிஞ்சுடுங்க. இயேசு என்னாலே இல்லை, எலியா என்பது சொல்லுங்க, இயேசுவுக்கு ஒப்பனையா இருக்கிறார். எலிசா என்பது பரிசுத்த ஆவிக்கு ஒப்பனையா இருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் அநேக காரியங்கள் இயேசுவோடு ஒப்பிட்ட காரியங்கள். அல்லேலூயா. ஈசாக்கை பலியிட சென்றது இயேசுவோடு ஒப்பிடப்பட்டது. மோசே முள் செடியில் எரிந்தது மோசையோடு ஒப்பிடப்பட்டது. அல்லேலூயா. யோசேப்பை குறித்து இயேசுவோடு ஒப்பிடப்பட்டது. இப்படி ஒவ்வொன்றும் ஒப்பிடப்பட்டது. அதே போல் இந்த எலிசா வந்து பரிசுத்த ஆவிக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இப்போ பிள்ளை இறந்து போச்சு. பிள்ளையை எழுப்பதுக்கு யார் வரா? எலிசா யாரு? பரிசுத்த ஆவி வருகிறார். வாசிமா 33. உள்ளே போய் இப்ப என்ன முதல்ல என்ன செய்தான்? அனல் மூட்டுவதற்கு அல்லது உயிர் கொடுப்பதற்கு அந்த பிள்ளையை எழுப்புவதற்காக முதல்ல கதவை பூட்டிக்கிட்டு ஜெபம் பண்றோம். என்ன செய்தான்? அடுத்த என்ன இருக்கு? ஒரு நிமிஷம். இயேசுநாதர் பேசுவதற்கு ஒரு வாய் தேவை. என்னது? இயேசுநாதர் டக்குன்னா மேலே ஒரு வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று, இவர் என் நேசகுமாரன் அப்படின்ற ஜோமுட்டு மேலெல்லாம் பார்க்கக்கூடாது. அல்லேலூயா. வாய் தேவை. வந்து வாய் இந்த எழுதி கொடுத்துருக்கிறாரு, இதான் வாய். அல்லேலூயா. இயேசுநாதர் இந்த பூமியிலே கிரியை செய்வதற்கு, நீங்கள் அடுத்தவர்களை அனல் மூட்டுவதற்கு தேவனுடைய வாய் உங்க வாயா மாறணும். அல்லேலூயா. தேவனுடைய வாயா மாறணும்னு என்ன அர்த்தம்? அறிவிக்கணும். அவருடைய வார்த்தையை உங்களுடைய வார்த்தையா ஆக்கி அதை அறிவிக்கணும். மாம்சமும் அவருடைய வார்த்தை மாம்சம் ஆக்கப்பட வேண்டும். மாம்சம் ஆக்கப்படணும்னு என்ன அர்த்தம்? மாம்சத்தில் அச்சு அடையாளமாய் மாறணும். மாம்சமாக்கப்படணும்னா அவரு பொய் சொல்லாதேன்னு அது தேவனுடைய வார்த்தை. மாம்சம் பொய் சொல்லு, அதுக்காண்டி மாம்சமாக்கப்படணும்னா பொய் சொல்லணுங்கிறப்படாது. அல்லேலூயா. நடைப்பிக்கணும். பாய் வேண்டும். அடுத்தல ஆமேன். இப்போ கண்ணால பார்க்கிறது தேவ பார்வையா இருக்க வேண்டும். கை தேவனுடைய கிரியைகளாய் மாற வேண்டும். எதுக்கு? அனலாய் மாறுவதற்கு. எதற்கு? அனல் மூட்டுவதற்கு. நமக்குள்ள அனலாய் மாறுவதற்கு தேவ வார்த்தை உங்களுடைய வார்த்தையா மாறணும். தேவனுடைய பார்வை எப்படி பார்க்கிறாரோ அதே மாதிரி பார்க்கணும். ஆண்டவர் சொன்னார், நான் மனுஷன் பார்க்க விதமாய், நான் யார் பார்க்க விதமாய் பார்க்கிறேன்? பார்க்கணும். அல்லேலூயா. மனுஷன் எங்க பார்க்கலாம்? முகத்தை பார்க்கணும். தேவன் எங்க பார்க்கறாரு? அதே மாதிரி நீங்க பார்க்கணும். அடுத்தல என்ன எழுதிருக்கு? அவருடைய கரத்தை அவனுடைய கரத்தில் வைத்தார். அவனுடைய கிரியை, தேவனுடைய கிரியையை, நாம் வசனத்தின் கிரியைகளை நாம் நடப்பிக்க வேண்டும். அல்லேலூயா. அடுத்தல ஆமேன். அனல் கொண்டது. இப்படிதான் அனல் வரும். நீ எதை பேசினாலும் வேத வசனமா இருக்கணும். எதை பார்த்தாலும் சத்தியத்தின்படி இருக்கணும். எதென்ன செய்தாலும் சத்தியத்தின்படி இருக்கணும். அப்படி இருந்தால் பரிசுத்தாவின் தன்மையோடு செஞ்சால் நீங்கள் அனலாக மாறிடுவீங்க. அல்லேலூயா. நம்ம சுய எண்ணத்தில் நடந்து மாம்ச எண்ணத்தில் நடந்தால் யாராக மாறுவோம்? ஆமென். அல்லேலூயா.
வேதவசனத்தின்படி நடந்து, வேதவசனத்தின்படி பார்த்து, வேதவசனத்தின்படி கிரியை செஞ்சு யாரை மாறுவோம்? தேவனுடைய சாயலா மாறுதா, அனலா மாறுவோம், அக்னியாய் மாறுவோம். அல்லேலூயா. ஒரு எலிசா இல்ல, அநேக எலிசாக்கள் தேவை. ஒரு எலியா இல்ல, அநேக எலியாக்கள் தேவை, அநேக ஆபிரகாம்கள் தேவை. அல்லேலூயா. தேசத்தை அறிக்க ஒரே ஒரு ஊழியக்காரன் இல்லை, ஏகப்பட்ட ஊழியக்காரன் தேவை. அடுத்தால என்ன எழுதிருக்கு? ஆமென் ஆமென் ஆமென். போதும், உடனே காலையில அனல் உண்டாயிட்டு இயேசுவை போல மாறிட்டான். அவன் உடம்பு அந்த இறந்தவன் உடம்பு செத்தவன் உடம்பு செத்ததுக்கு அர்த்தம் என்னன்னா ஆவியில செத்தவன். இயேசுவின் சரீரம் அவனுக்குள்ளே போன உடனே, அதாவது கிரியையில் அவன் சாயலுக்கு இயேசுவின் சாயல் வந்த உடனே எழுப்பிட்டான், அனல் கொண்டது. அல்லேலூயா. எழுப்புதலின் ஆதாரமே என்ன தெரியுமா? அச்சடையாளமாய் மாற்றுறது, இயேசுவை போல மாற்றுவது தான் எழுப்புதலின் ஆதாரம். என்ன தெரியுமா? உங்கள் தாத்தாவை இயேசுவை போல மாற்றிடுவோனுங்க, அவனுக்கு அடி எவ்வளவு அடிப்பாரா? அடிப்பாரோ? எப்போ அடிப்பாரு? அல்லேலூயா. இயேசுவை போல மாறினா, ஆமென், மாறினா அனலாயிடுவார். உங்கள் தாத்தா அனலாயிட்டாருன்னா எப்படி இருக்கும்? விக்கிற பரி ஷபர பர 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 ரெண்டு அழிவார். அப்படித்தானே? லிப்பா பாப்பா ரிப்பா பாப்பா 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 அப்படிலாம் கேள்வி போட்டிருக்கியா? எங்க ஆட்சி சும்மா ஏன் ஆட்சி ஆட்சி, இதுக்குண்டான அர்த்தம் என்னன்னு கேளான். அர்த்தம் சொல்லணும்னு எழுதிருக்கீங்களா? ஆட்சி ஆட்சி சொல்லுங்க, ஆட்சிங்கண்ணா. அல்லேலூயா. ரைட். அல்லேலூயா. அது இந்த பெந்தெகோஸ்தே ரொம்ப மோசம். அப்படியே அப்படியே உடனே டக்குனு பண்ணோம். அங்கே பக்கத்தில் அங்கே ஒரே சர்ச்சு புறாமே ஓ சவுண்ட் ஆயிரும். அங்கே பாஸ்டரை பார்த்தா ஒரு பெரிய குல்லா போட்டுக்கிட்டு வெளியே படிக்காதவன் கல்லாதவன் ஒருவன் உள்ளே புகுந்தால்னு எழுதியிருக்கு வேதத்தில். ஒருவன் உள்ளே புகுந்தால் என்ன ஆகும்? அப்படிதான் நினைப்பான். கல்லாதவன் உள்ள ஒருத்தன் உள்ள நுழைஞ்சா என்ன ஆகும்னு எழுதியிருக்கு. ஆமென். அநேகர் இதை பார்க்காம இப்போ உங்களை பார்த்தே பேசிக்கிட்டு இருக்கேன். அநேகர் என்னையே பாஸ்டர்ன்னு சொல்லுவாங்க. இது எங்கள் வீட்டு அம்மாவை பாஸ்டர் அம்மாங்க. நான் பாஸ்டருக்கு அம்மாவா? அது எனக்கு எனக்கு அம்மாவா? பாஸ்டர்னாங்க. ரைட்டு. நான் பாஸ்டர்னாலே எருமாடுன்னு அர்த்தம்னு நினைப்பேன். பாஸ்டர்னு சொல்லக்கூடாதுன்னு நினைப்பேன். எனக்கு 64 வயசு ஆகுது, அவளுக்கு 54 வயசு ஆகுது. எனக்கு அம்மாவா? பாஸ்டர்மா. எனக்கு ஒரு மாதிரி இருக்கும் பாஸ்டர்மா பாஸ்டர்மாங்க. அல்லேலூயா. சிலவங்க என்னைய பார்த்து அண்ணன்பாங்க, அவளை பார்த்து என்ன ஆண்டிம்பாங்க. என்ன அண்ணன் ஆண்டி, அண்ணன் ஆண்டிம்பாங்க. அல்ல ரொம்ப காரியங்கள். நான் என்ன சொல்கிறேன், பிரதர்ஸ்ன்னு சொல்லியிருக்கு. நம்ம எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே பிறந்தவர்கள், மறுபடி பிறந்தவர்கள், அண்ணன் தம்பி. இல்லைன்னா இப்படியே கூப்பிட்டு போகலாம். உங்கள் வீட்டில் பெரிய ஆள் சின்ன ஆளுக்கு எப்படி கூப்பிடுதீங்களோ அப்படி கூப்பிட்டு போகலாம். நான் அநேக இடத்துல சொல்கிறது உண்டு. நான் அநேக இடத்துல சொல்ல வேண்டியது, எங்கள் சர்ச்சில் வந்து பாருங்கள், எல்லாம் பெரியப்பா, அப்பா, தாத்தா, மாமா. அவங்க உடனே என்னைய ஒரு புழுவை பார்த்த மாதிரி பார்க்கான். நான் உடனே சொல்ல, ஏமாங்க வாங்க, என்னை பாஸ்டர்னு கூப்பிடாதீங்க. எங்கள் சர்ச்சில் எல்லோரும் ஒரே ஒரு மூப்பர் தான் இருக்கார். அவர் எனக்கு மூத்தவர். நான் ஐயான்னு சொல்லி கூப்பிடுவேன். மற்றது எல்லாம் அண்ணன் தங்கச்சி அக்கா தங்கச்சியாக தான் பேசுத்தோம். அதே பழக்கத்துலேயும் சொந்தத்தில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் எங்களில் இருக்கும். சாதியெல்லாம் பார்க்குறது இல்லை.
பாஸ்டர்னு சொல்லுறது இல்லை, பாஸ்டர் அம்மான்னு சொல்லுறது இல்லை அப்படின்னு தான் சொல்லியிருக்கேன். அவங்க என்னமோ பூச்சியை பார்த்த மாதிரி இப்படி பார்க்காம எங்களையும் அவன் என்ன நினைக்கான், பாஸ்டர்னா பெரிய கிரீடத்தை கொண்டு வச்ச மாதிரி அந்த கிரீடத்தை இழந்து போனாங்களேன்னு நினைக்கான். ஏன்னா நான் என்ன நினைக்கிறேன், பாஸ்டர்னா பெரிய கலாணிப்பையான்னு ஊர் பூரம் பழக்கம் இருக்குது. எங்கேயாவது போய் நான் பாஸ்டர்னு சொல்லிட்டோம்னா தெருவில் வாங்கின யாராவது நிற்கும் போது ஒரு 10 பேர் மத்தியில் பாஸ்டர்னு சொல்லிட்டான்னு சொல்லுவோம். அந்த 10 பேர் என்னை ஏற்றுப்பாங்க. என்ன ஏற்றுப்பாங்க தெரியுமா, இவன் ஒரு திருடன் அப்படின்னு பார்க்கான். எனக்கு வெக்கமாக இருக்குது. சர்ச்சில் வேலை உட்காந்து பாட்டு உண்மையாகவே கிடையாது. பாட்டு யார் பாருங்க பாட்டுலாம் கிடையாது. நாங்கள் பாட்டு எங்கள் வீட்டுக்கார 10ஆம் கிளாஸ் போயிடல, எங்களுக்கு நாங்களும் பாட்டு கிடையாது. இந்நாள் வரைக்கும் பாட்டு சொல்லுவது கிடையாது. ஒன்றும் வேண்டாம். ஒரு பஜாரில் ஒரு 10-20 பேர் இருக்க இடத்துல ஒரு ஆளையே பாஸ்டர்னு கூப்பிட்டு பாருங்க, அந்த 20 பேர் அந்த ஆளை பார்ப்பான். என்ன பார்ப்பான் தெரியுமா, திருடன், ஏமாத்துக்காரன், களவாணின்னு பார்ப்பான். நான் இதுக்காக வேண்டிய வெக்கப்பட்டு போய் பாஸ்டர் மாத்திரம் என்ன சொல்லிடாதீங்க. ஹல்லேலூயா. இது எங்கெல்லாம் போகுதோ யாரெல்லாம் இதுதான் காரியம். ஆமென். நம்மளாம் பாஸ்டர் கிடையாதுல்ல. ஆண்டவரே சீசர்களை பார்த்து என்ன சொன்னார் தெரியுமா, சகோதரன் சொன்னவர் சிலுவைக்கு போகும்போது சிநேகிதனே அப்படின்னாரு. பழைய ஏற்பாடில் தான் ஒரு ஊழியக்காரன் இதெல்லாம் இருந்தது. புதிய ஏற்பாடு வரும்போது நான் பிள்ளை, நான் யாரு, இயேசுவுக்கு பிள்ளை. என்னை விசுவாசிக்கிறவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் என்னுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்திருக்கிறார். நான் பிள்ளை, நீ யாரு, அவங்க யாரு? அப்போ பேபிக்கு மெர்ச்சியமா என்ன உண்டு, சிஸ்டர் என்ன உண்டு, சிஸ்டர். நம்ம இப்படி பழக்கத்தினால பெரியம்மா ஆச்சின்னு கூப்பிடுதான். நமக்குள்ள எல்லாருமே என்ன உண்டு, ஒரே தகப்பனுக்கு கீழா உள்ள பிள்ளைகள். நாம் இயேசுவின் இரத்தத்தினால திரும்ப என்ன செஞ்சிருக்கோம், பிறந்திருக்கோம். நீ என்ன ஜாதியோ என்ன குலமோ கோத்திரமோ எத்தனை வயசெல்லாம் கணக்கு கிடையாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம எல்லாரும் யாரு, ஒருத்தருக்கு ஒருத்தர். நீ ஒன் சிஸ்டரா எனக்கு பிரதர், நம்ம எல்லாரும் சகோதர சகோதரிகள். அல்லேலூயா. ரைட்டு. இந்த பாஸ்டர் கிறிஸ்டெல்லாம் நம்மள ஒருத்தர் கூப்பிடுறதில்ல. யாராவது கூப்பிட்டாங்கன்னா டக்குன்னு சொல்லிடுங்க, பாஸ்டர்லாம் எங்களை கூப்பிடுறதில்லை அப்படின்ட்டுருங்க. ரைட். அடுத்த இன்னொரு வசனத்தை பார்ப்போம். ஊழியக்கார அம்மா, ரைட். அல்லேலூயா. ரைட் ரைட். நேராவது. ரைட். அல்லேலூயா. இப்படி தான் அனல் உண்டாக்கணும். கலைப்பையா எப்படி அனல் உண்டாக்கணும், வார்த்தை வாயில இருக்கணும். சொல்லுங்க, வார்த்தை கிரியையில் இருக்கணும். வார்த்தை என் சரீரத்தில் இருக்கணும். இருந்தா நான் அனல் இல்லாம இருந்தாலும் அனல் ஆயிருவேன். என்ன ஆயிருவேன், அனலா இருக்க அர்த்தம் என்ன, வாயில இருக்கணும், கிரியையில் இருக்கணும். அது சாயலில் மாறணும். நடைமுறைப்படுத்தி சரீரமும் அந்த சரீரமும் ஒன்றா அது சாயலில் மாறணும். அப்போ நான் அனலாயிருவேன்னு என்ன அர்த்தம், எனக்குள்ளே இருக்கிற கிறிஸ்து என்ன செய்யப்படுகிறார், தட்டி எழுப்பப்படுகிறார். எனக்குள்ள கிறிஸ்து என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காரு, நான் அவர் மரித்து போகிறார்னு என்ன அர்த்தம், கல்லலான்னு அர்த்தம். நம்ம இயேசுவை விட்டு என்ன செஞ்சிட்டோம், பின்வாங்கிட்டோம்னு அர்த்தம். நம்ம திரும்ப உயிர்ப்பிக்கப்பட்டது தான் அனல் கொள்றதுன்னு அர்த்தம். அல்லேலூயா. கிறிஸ்துவை அனல் கொண்டால் நான் அனல் கொள்வேன். சொல்லுங்க, கிறிஸ்து நம்மை விட்டு விலகினால் ஆவிக்குரிய மரணம் ஏற்படும். அதை எழுப்பதுக்கு நம்ம வசனத்தின்படி நடக்கணும், வசனத்தை பேசணும், வசனத்தை அல்லேலூயா வசனத்தை கிரியைகளை நடைமுறைப்படுத்தணும். படுத்தினா நீங்க அனல் ஆவீர்கள். ஆமென். அனல் மூட்டி எழுப்பணும். நல்ல கேளுங்க. வார ஆட்கள்லாம் ரொம்ப ஃபயராக இருக்காங்க. பழைய ஆட்கள்லாம் தூக்க முடிச்சுட்டு இருக்கோம். டக்குன்னு தட்டி எழுப்பிடணும். வேற ஒன்றும் இல்லை. உங்களுக்கு எழும்புறதுக்கு ஒரே வழி வசனம் தான். வேத வசனங்களை பிடித்து கொண்டு சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள்
கொள்வீர்கள். வசனத்தை தான் நீங்கள் நடைமுறைப்படுத்தினாதான், படித்தாதான், நடந்தாதான், அதன்படி மாறினாதான் நீங்கள் அனலாக மாற முடியும். ஆமென். அனலாக மாறணும். நீங்கள் ஒரு பிரச்சனை வந்துட்டு வசனத்தை நீங்கள் அறிக்கை செஞ்சால் உங்களுக்கு பிரச்சனை தீர்ந்துடும். ஒரு பேய் வந்துட்டு வசனத்தை அறிக்கை செஞ்சால் அவங்க பேய் உங்களை விட்டு பேயிரும். உங்களுக்கு சமாதானம் இல்லை. வசனத்தை வாச்சா சமாதானம் வந்துடும். நீ அனல் கொள்வது வசனத்தின் அடிப்படையில் தான். இன்னொன்று, சிலுவையின் அடிப்படையில் நான் அனல் கொள்ள முடியும். சொல்லுங்க. நான் மனம் திரும்பும் பொழுது என் மாமிசம் வேத வசனத்தின்படி சுடப்பட்டால், என் மனம் திரும்பி பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றால் நான் அனல் கொள்ள முடியும். அதாவது நான் இழந்து போன கிறிஸ்துவை பெறுவதற்கு, அல்லேலூயா, சிலுவையில மனம் திரும்பினால் கிறிஸ்துவை திரும்ப பெறுகிறேன். அந்த திரும்ப பெற்று கொண்டே இருந்தால் நான் அனலாய் விடுவேன். அப்படிதானே? இதை நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. முதல்ல வேத வசனத்தை கை கொண்டால், அதை நடைமுறைப்படுத்தினால், பேசினால் அனல் கொள்வீர்கள். அடுத்தால நீங்கள் சிலுவையிலே சரியானபடி மனம் திரும்பி புதிய ரட்சிப்பை அனுதினமும் பெற்றால் அனல் கொள்வீர்கள். ஆமென். மரிக்கிறதுக்கு அடையாளம் என்னது? ஆத்மா சாவுது அவர் சொல்லிட்டா. அடுத்தால கிறிஸ்து நம்மை விட்டு விலகுவதுதான் என்னது? மரணம். உயிர்ப்பிக்கப்படுதல் கிறிஸ்து நமக்குள் வருவதுதான் உயிர்ப்பிக்கப்படுதல். அல்லேலூயா. அனல் கொள்வதுக்கு முந்தைய குளிராவது என்ன அர்த்தம்? கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறாரு, ஆனால் செயல்படாமல் இருக்கிறார். எப்படி இருக்கிறாரு? இருக்காரா? உள்ள இருக்காரா? கிறிஸ்து உறங்கிட்டு இருக்காரா? எந்திரிச்சிருக்காரா? இல்லை, உணர்வுட்டுனா அவர் முழிச்சிருக்கிறாரு அர்த்தம். உணர்வுட்டாமல் நாங்கள் உலக வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா அவர் என்ன செஞ்சுட்டு இருக்காரு? தூங்கிக்கிட்டு இருக்காருன்னு அர்த்தம். அல்லேலூயா. அவரை அனல் மூட்டி எழுப்பணும். எந்த வழியாக எழுப்பணும்? சிலுவை வழியாக தான் எழுப்ப முடியும். அல்லேலூயா. எது வழியாக எழுப்ப முடியும்? இதில் எலியா தான் இயேசுவுக்கு ஒப்பிடப்பட்டவர். யாரு? எலியாவை இயேசு என்ன செய்வார்? சிலுவையில் அறையப்பட்டு தான் நமக்கு ஆவியை கொடுத்தார். நான் போவேனாயில் அவர் என்ன செய்வார்? சகல சத்தியத்திற்குள்ளும் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் கண்டித்து உணர்த்தி அந்த பாதெல்லாம் சுட்டரிச்சிருவார். எதெல்லாம்? பாவத்தை, அநீதியெல்லாம் என்ன செஞ்சிருவாரு? சுட்டரிச்ச நான் யார மாதிரி யாரு? அதான் அனல். அதான் என்னது? அனல். ஆமென். அப்போ நான் சிலுவையில் அறையப்படும் போது புதுப்பிக்கப்படுகிறேன். எல்லாரும் கேட்டுக்கிடுங்க. உங்களையும் நான் சேர்த்தான் சொல்லுறேன். கம்முன்னு உறங்கிட்டு இருக்காங்க, கேளுங்க. அல்லேலூயா. சிலுவையில் அறையப்படும் பொழுது நான் புதுப்பிக்கப்படுகிறேன். நான் சிலுவையில் அறையப்படும் போது பழைய மனுஷன் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு கிறிஸ்து எனக்குள் வரும்போது நான் உயிர்ப்பிக்கப்படுகிறேன். இதே அனல் கொள்வது. எப்போ அனல் கொள்ளலாம்? எப்பனாலும் என்ன செய்யலாம்? அனல் கொள்ளலாம். இப்போ இருக்கிற அனல் போதுமா? அப்போ இதுக்கு மேலே நம்ம அனல் மேலே அனல் என்ன செய்யணும்? பெற்றுக்கிட்டே இருக்கணும். இப்போ முந்தியெல்லாம் இந்த அது என்னது தங்க நகை நேராகுது. தங்க நகையெல்லாம் அந்த அந்த இது நகையெல்லாம் செய்வாங்கள்ல, அங்கே போயெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா விளங்கான கறி போட்டுப்பாங்க. இவ்வளோ நீல குழல் ஒன்று பார்த்துருக்கல, எனக்கு தெரியல. குழல் ஒன்று வச்சுருப்பான். அப்படியே இதை விட இன்னொன்று சொல்கிறேன். நாளைக்கு விடிய காலம் தென்காசியிலேருந்து ஒரு ட்ரெயின் திருநெல்வேலிக்கு 6 மணிக்கு போகுதுன்னு சொல்லுவோம். இன்றைக்கி 6 மணிக்கே அந்த முன்னால் உள்ள இன்ஜின் நிறைய இந்த முன்னால் உள்ள நீட்டம் பெரிய குழாய் மாதிரி கிடக்கலாம், அதில் பூரா தண்ணி ஊற்றணும். நீ கேட்டுக்கோ. பின்னால் ஒரு லாரி மாதிரி இருக்கும், அதில் பூரா நிலக்கரி இருக்கும். பார்த்துருக்கியா? நீ பார்த்துருக்கியா? புகை வண்டி பார்த்துருக்கியா? இங்கே பெரிய அடுப்பு ஒன்று இருக்கும். எங்கே முன்னால் ஒரு அடுப்பு இருக்கும். அந்த அடுப்புக்குள்ளே கொஞ்சம் கங்க தூக்கி போட்டோன்னா எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். இவனுடைய வேலை இங்கேருந்து திருநெல்வேலி போகிறதுக்கு வரையும் கங்க தூக்கி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கணும்? போட்டுக்கிட்டே இருக்கணும். கீழே விட்டு எரிஞ்சதை பூரா என்ன செஞ்சிடணும்? கீழே தட்டிக்கிட்டே போய்கிட்டே இருப்பான். அந்த எரித தீ எங்கே போகுது? அந்த அந்த உள்ளே இருக்கிற பெரிய ட்ரம்மில் தண்ணி இருக்குல்ல, அந்த தண்ணியை பூரா சூடு பண்ணுது. சூடு பண்ணி நீராவியில் தான் அந்த ட்ரெயின் எரிஞ்சது போகுது. இங்கேருந்து நீ திருநெல்வேலி போகிறதுக்கு அவன் ஜான்வசிலி போட்டிருக்கோம்ல, அதே மாதிரி சட்டை போட்டுக்கிட்டு யாருன்னா
அவன் இறங்கும் போது ஏன் கிட்ட மாதிரி தான் இறங்குவான். அந்த புகை கறி எல்லாம் அதுவும் ஏன் முன்னால் உட்கார்றதுங்க, முன்னால் உட்காந்தா கறி பிடிக்கும், பின்னால் உட்காந்துருவோம், பின்னால் போய் உட்கார்ந்தாலும் அதே கேதிதான். அல்லேலூயா. அனல் மூட்டாம அந்த ட்ரெயின் என்ன செய்யாது, ஓடாது. அதே மாதிரி இந்த ட்ரெயினும் அனல் மூட்டினாதான் ஓடும். இல்லை அது அனல் மூட்டாம ஓடுனா செத்த பிணம். அனல் மூட்டி ஓடுனா அதுக்கு பேர் தான் ஆவியானவரோட உயிருள்ள வண்டின்னு அர்த்தம். அல்லேலூயா. அவன் அனல் மூட்டுறது எப்படி அனல் மூட்டுதானோ நம்மளும் அனல் மூட்டணும். அல்லேலூயா. அடுப்புக்கு இப்போ இந்த நகையெல்லாம் செய்யறதுக்கு முந்தியெல்லாம் ஊதிக்கிட்டு இருந்தான். இப்போ ஊதுதெல்லாம் கிடையாது. இவன் கேஸ் வச்சுருக்கான், டக்குன்னு அதில் மாட்டு தான், டக்குன்னு இப்படி வைக்கும், தீ கப்புன்னு வருது. அடுத்தால தூக்கி வச்சுட்டு அடுத்தால வேலை பார்க்க படுது. எப்போ பற்ற வைக்கணும் பற்ற வச்சுருக்கான். அவனுக்கு அனல் மூட்ட வேண்டிய அவசியமே இல்லை. அல்லேலூயா. அதே மாதிரி ட்ரெயினுக்கும் இப்போ நிலக்கரியெல்லாம் இப்போ என்னது, சுவிட்சை போட்டால் வண்டி ஓடுது, சுவிட்சை ஆஃப் பண்ணால் நிற்கி. அல்லேலூயா. ஆனால் மனுஷனுக்கு அப்படி என்ன செய்ய முடியாது. ஆனால் நமக்கு அனல் மூட்டிக்கிட்டு தான் இருக்கணும். அதனால் நெதம் ஜோம் பண்ணணும். நேற்று தான் ஜோம் பண்ணணுமே, இன்னைக்கு ஜோம் பண்ணாண்டாம்னு என்ன செய்யக்கூடாது. அப்போ நினைச்சா என்ன ஆகும், அனல் முடியாது. நம்ம 9 மணி ஜெபத்தில் கலந்துக்கிட்டோம், 5 மணி ஜெபத்தில் கலந்துக்கிட்டோம், பகல் எதுக்கு ஜெபம்? அப்படி இருந்தா அனல் மூட்ட முடியாது. வேத வசனத்தை வாசிக்கலைன்னா உங்க அனல் அணைஞ்சு போகும். அல்லையா. வேத வசனத்தை நீங்க பின்பற்றலைன்னா உங்க அனல் அணைஞ்சு போகும். வேத வசனத்தை வாசிக்கிறதா உன அனல், மனம் திரும்புறதா உங்களுக்கு அனல். அல்லையா. பயங்கரமான பிரச்சனை வந்துட்டு எங்க. அல்லேலூயா. நன்றியோடு ஆகாப்பு முன்னால மக்கள் பூரா ஒரு பக்கம் நிற்கும், எலியா மாத்திரம் ஒரு பக்கம் நிற்கும். இயேசு கிறிஸ்து கர்த்தரை நிரூபிச்சாகணும், உண்மையுள்ள தேவன் யாருன்னு. ஆனால் அவன் உடனே சொல்லலாம். அல்லேலூயா. பெரிய விரவு மூட்டி அதில் பெரிய காளையை வெட்டி வச்சு சந்தாய் வெட்டி வச்சு விரவு மேலே வச்சு தீ போடக்கூடாது. தீ இறங்கணும், ஆனால் இறங்கணும். அது முடியுமான்னு கேட்கும். இவங்க கூப்பிட்டு தான் சன்னதான் அடிக்கும், உடம்ப கீர்தான், என்னெல்லாம குதிச்சு பார்க்கும். அங்கே அக்னியை என்ன செய்யலை, உத்தரவு கொடுக்கல. ஆனால் இவன் அனலாக்கு தான் பாருங்க எப்படி ஆக்குறான் அவனை. நான் முடிச்சுட்டேன். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18வது அதிகாரம். எப்பா 18வது அதிகாரம் 30வது வசனத்திலிருந்து. அப்பொழுது எலியா ஆமென் எலியா என்ன செய்ய போறோம் இப்போ, அனல் மூட்ட போறோம். என்ன செய்ய போறோம், அனல் மூட்ட போறோம். அடுத்தல என் கிட்ட பாருங்க. ஆமென். அந்த போது தகர்க்கப்பட்ட பலிபீடத்தை என்ன செஞ்சான். பலிபீடம் என்பது சொல்லுங்க, என் இருதயம் தகர்க்கப்பட்டு கிடக்கா இல்லையா. எது என்ன தகர்க்கப்பட்டது, நல்லா கரெக்டா சொல்லுறேன். தகர்க்கப்பட்டதின் அடையாளம் என்னது, பாவத்தினாலும் அநீதினாலும் மாம்ச எண்ணத்தினாலும் நம்ம இருதயம் என்ன செஞ்சு கிடக்கு, நிறைந்திருக்கிறது அடையாளம் என்னது, தகர்க்கப்பட்டு கிடக்கு. அதை செப் பண்ணிட்டான். அதை என்ன செஞ்சான், இருதயத்தை செப் பண்ணிட்டான். பலிபீடத்தை என்ன செஞ்சான், எங்க வந்து அங்க பலிபீடத்தில் இறங்குச்சு, இங்க நமக்கு எங்க இறங்கணும், அக்னி இருதயத்தில் இறங்கணும். இருதயத்தில் அங்க குரங்கு பல்லி பாச்சாலாம் கிடந்ததுன்னா அக்னி என்ன செய்யாது, இறங்காது. அந்த பாச்சா பல்லி கோபம் பொறாம எல்லாம் என்ன செய்யணும், அழிக்கணும். ரைட். அடுத்தால என்ன இருக்கு, அவன் கிட்ட வந்த போது செப்பனிட்டு சொல்லி ஆமென் ஆமென் 12 கற்கள் என்பது இந்த யாக்கோபின் சந்ததிகள், கோத்திர பிதாக்கள். பிதாக்கள் ஏன் 12 கோத்திரம் எடுத்தாங்கன்னா 12 பேருக்கும் 12 தன்மை. என்னது, உங்கள்ட்ட எத்தனை தன்மை இருக்கு, 12 தன்மை இருக்கா இல்லையா. நீங்க கோத்திர பிதாக்களின் தன்மை இருக்கியா, அந்த சீசருடைய தன்மை இருக்கா. சீசர் 12 பேர் தான்.
12 பேர் பின்வாங்க போயிட்டான். 12 கோத்திர பிதாக்கள் அல்லையா பிதாக்களான அவங்களுடைய தன்மை தான் வேணும். ஆமென். அதன்படி தன்னுடைய கற்களை அவன் அடுக்கிறான். அல்லேலூயா. அடுத்தல அந்த கற்களாலே கர்த்தரின் நாமத்துக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி பலிபீடத்தை சுற்றிலும் தானியம் அளக்கிற 2 படி விதை விதைக்கத்தக்கது ஆமென் இடமான ஒரு வாய்க்காலை உண்டாக்கி ஒரு நல்ல காலங்க இருதயத்தில் உள்ள அசுத்தங்கள் எல்லாம் நீக்கிவிட்டு 12 கோத்திர பிதாக்களின் குணத்தை கொண்டு வந்து அவன் அதை சுற்றி 2 படி விதை விதைக்கக்கூடிய ஒரு வாய்க்காலை ஏற்படுத்தினான். 2 படி என்னது? புதிய ஏற்பாடு ஒரு படி, ஒரு படி. பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடோட என்ன செய்யணும்? ஒப்பிடணும். இது என்னது? விதை. என்னது இது? விதை. முளைக்கலையா? முளைக்க போய் தான் வளர்ந்துருக்கியா? எங்க வளர்ந்துருக்க? அதே மாதிரி தானே இருக்க. அந்த சொல்லு. அல்லேலூயா. அன்னைக்கு பார்த்த மட்டும் தான் இருக்க, வளரல. விதை இருதயத்தில் முளைச்சி வளருது. ஆமென். பரிசுத்தத்தில் வளர்ந்துருக்கேன், நீதியில் வளர்ந்துருக்கேன், உண்மைத்தன்மையில் வளர்ந்துருக்கேன், ஆவிக்குரிய தன்மையில் வளர்ந்துருக்கேன். அல்லேலூயா. அடுத்தால ஆமென் விறக வைக்கிறோம். அல்லேலூயா. அதுக்கப்புறம் ஒரு காளையை வெட்டி சந்து சந்தா வைக்கும். என்னது? என்ன அர்த்தம்? மாமிசத்துக்கு பூரா இந்த மாமிசம்னா கையை வெட்டிடக்கூடாது. மாமிசத்தின் கிரியையில் எங்கே வைக்கணும்? பலிபீடத்தில் ஆகிய இருதயத்தில் கொண்டு வந்து இருதயத்து மேலே வைக்கணும். ஆண்டவரே உண்மைதான், நான் மெய்தான் ஆண்டவரே, என் நாய்தான் ஆண்டவரே, எனக்குள்ள கோபம் இருக்க தான் செய்யுது. அந்த அக்காளுக்குள்ள கோபம் இருக்குது, ரொம்ப இருக்கு ஆண்டவரே, எனக்குள்ள கொஞ்சம் தான் இருக்குன்னுலாம் நினச்சக்கூடாது. எனக்கு கோபம் இருக்கு, இது மாமிசம் ஆண்டவரே, இதை உம்முடைய அக்னியை கொண்டு வந்து எனக்கு என்ன செய்யும்? சுட்டறியும். எனக்கு அநீதி இருக்கு, எனக்கு பொறாமை இருக்கு, எனக்கு இதெல்லாம் மாமிசங்கள். இதெல்லாம் என்னது? மாமிசத்தின் கிரியைகள், அநீதிகள், மாமிசம். ஆமென். துர்க்குணம் என்னது? மாமிசம். இந்த மாமிசத்தெல்லாம் எங்க வைக்கணும்? இருதயத்தில் வைக்கணும். அடுத்தால என்ன எழுதிருக்கு? ஆமென். ஆமென். இப்ப நான் நின்று ஒரு நிமிஷம். சர்வங்க தகன பலி என்னது? இருதயம் தான். சர்வங்க தகன என்னத்தை தகனம் பண்ண போறோம்? மாம்சத்தின் கிரியைகளை. என்னது? மாம்சத்தின் கிரியை எங்க வச்சிருக்கோம்? இருதயமாகிய பலிபீடத்தில் வச்சிருக்கோம். ஆமென். அதை சுத்தி 2 புதிய ஏற்பாடும் பழைய ஏற்பாடும் வாசிச்சு ரெடியா இருக்கோம், விதை வச்சிருக்கோம். இப்போ என்ன? சந்து சந்தா வெட்டி வைக்கணுமா? என்னது? மாமிசத்தை வெட்டி மேலே வைக்கணும். எது மேலே? வெட்டி வச்சா அதுக்கு உயிர் இருக்குமா? இருக்காது. ஆனால் அது சுடப்பட்டாதான் உயிர் வராது. ஆமீன். ஒரு ஆள் என்கிட்ட கேட்டா, ஐயா நான் பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்கேன், அந்த பாவத்தை விடவே முடியல. அது ஒரு பிசாசு. அந்த பிசாசுக்கு இற போட்டதை விட்டு அது செத்துரும். என்ன செஞ்சிடும்? செத்துரும். அடுத்தால என்ன எழுதிருக்கு? 4 குடம் தண்ணினா என்னது? மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். இந்த குடத்தை என்ன செய்யணுமா? ஒரு தடவை இல்லை, திரும்ப 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 வாசிக்கணும். எதை? நான் எங்கே போனாலும் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? சுவிசேஷம் வாசிங்க. என்ன செய்யுங்க? சுவிசேஷம் வாசிங்க. சுவிசேஷம் என்ன செய்யும்? உன்னை உணர்வு உள்ளவனா மாற்றும். ஏன்னா அவர் கர்த்தர் பேசின வார்த்தைகள். அல்லேலூயா. 4 குடம் ஊற்றி அடுத்தால 2ஆவது தடவை ஊற்றுங்கள் என்றால் ஊற்றினார்கள். இப்போ அடுத்த என்ன? 4 சுவிசேஷத்தையும் 3 தடவைன்னா பிதா குமாரன் பரிசுத்தாவியின் துணையோட இந்த 4 சுவிசேஷத்தையும் அதிகமாக வாசிக்கணும். அல்லேலூயா. விதை விதைக்கணும். என்ன விதையெல்லாம்? புதிய ஏற்பாடு. அதுக்கப்புறம் நான் அதுக்கு இப்போ கடைசியில் சொல்லுவேன். அடுத்தால தண்ணீர் ஓடினது என்னாச்சு? அபிஷேகம் வெளிப்படுகிறது. எங்க? குதிக்கிற அபிஷேகம் அது இல்லை, உள்ள இருதயத்தில் பொங்கி வழியும்.
பொங்கி ஒளி என்ன சொல்லும்? பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும். நீ கோபத்தை அறிக்கை செய்யிட்ட, இன்னும் ஒன்று ஒளிஞ்சு கிடக்கு. என்ன ஒளிஞ்சு கிடக்கு? ஒரு தேள் ஒளிஞ்சு கிடக்கு, ஒரு பூரா ஒளிஞ்சு கிடக்கு. அதையும் எங்கொண்டு வை? பலிபீடத்தில் வை. அது உள்ள சொல்லிக்கிட்டே இருக்கும். ஆமென். அடுத்தால வாய்க்காலில் தண்ணீரால் நிரப்பினான். ஆமென். எலியா வந்து ஆமென். ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாய கர்த்தாவே, ஆமென். இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும், ஆமென். நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும், ஆமென். நான் இந்த காரியங்களை உம்முடைய வார்த்தைகளை செய்தேன் என்றும் ஆமென். இன்றைக்கு விளங்க பண்ணும். போதும். அல்லேலூயா. அவன் என்ன ஜெபம் பண்ணலாம்? ஆண்டவரே என்னை கேட்டருளும் ஆண்டவரே. இது மன்றாட்டு ஜெபமா? அது விண்ணப்பமா? என்னது? மன்றாடுதான். மன்றாடுதான். ஆண்டவரே என்னை நான் விட முடியல ஆண்டவரே, என்னை கேட்டருளும். நான் எத்தனை நாள் ஜெபம் பண்ண, என்னால் விட முடியல ஆண்டவரே, கேட்டருளும். உடனே என்ன செய்து பாருங்க. அடுத்தால கர்த்தர் என்றும், ஆமென். தேவனை தங்கள் இதயத்தை மறுபடி திருப்பினர் என்றும் ஆமென். இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்ன கேட்டார்கள் என்றான். அப்போது அக்கினி இறங்கி சர்வங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலில் உள்ள தண்ணீரையும் ஒரே அக்கினி எங்க இருந்து இறங்குச்சு? பெட்ரோல் ஊற்றி பத்த வச்சானோ? எங்க இருந்து வந்துருது? எங்க இறங்குச்சு? அக்கினி என்னது? கிறிஸ்து அக்கினி. என்ன? யாரு? கிறிஸ்து அக்கினி. என்ன இறங்கி மாமிசத்தை என்ன செஞ்சுட்டு பச்சத்தை போட்டுட்டு நான் என்ன ஆயிட்டேன்? அனல் ஆயிட்டேன். இப்ப என்ன ஆயிட்டேன்? அனல் ஆயிட்டேன். இப்படிதான் அனலாக்கணும். அனல் மூட்டி எழுப்பணும். வார்த்தையினாலே அனல் மூட்டி எழுப்பணும். நான் இதை 5 நிமிஷம் கூட ஆகுது. நான் என்னென்ன நீங்கள் சொன்னால் நீங்கள் சொல்லிடணும் டக்கு டக்குன்னு. அல்லேலூயா. அல்லேலூயா. 30வது வசனம். பலிபீடத்தை தகர்க்கப்பட பலிபீடத்தை செப்பனிட்டான். சொல்லுங்க என்னென்ன அர்த்தம்னு. ரைட்டு. 12 கோத்திர பிதாக்களின்படி கற்களை அடுக்கினான். 12 கற்கள் என்னது? கோத்திர பிதாக்கள். ரைட்டு. 2 படி விதையை விதைத்தான். காளையை சந்து சந்தாக துண்டித்து விறகுகளின் மேல் வைத்தான். எல்லாரும் சொல்லிடலாம். அவங்க கூட்டத்தோட கும்மாளம் போட்டுட்டு பண்ணிட்டு 2 பேர் பத்திரம் சொல்லிட்டு அடுத்தால பிற்பாடு அவன் 4 குடம் தண்ணீர் இல்லை 4 குடம் தண்ணீர் கொண்டு வந்து சர்வங்க தகன பலிகள் மேலே ஊற்றினான். 3 தடவை ஊற்றினான். பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே. அல்லேலூயா. 3 தடவை ஊற்றினா. அப்பொழுது தண்ணீர் பலிபீடத்தை சுற்றி நிரப்பினான். தண்ணீர் நிரம்பினான். அபிஷேகம். ரைட்டு. அது சரி. அதுக்கப்புறம் அந்தி பலி செலுத்தும் போது அக்கினி இறங்கி எல்லாத்தையும் பச்சித்து போட்டுட்டு நம்மளை என்ன ஆயிட்டு? அனல் மூட்டிட்டு. மாமிசம் இருக்கு வயிறு நான் எப்படி இருக்கேன்? குளிர்ந்து போயிருக்கேன். மாமிசம் அழிஞ்சி ஆவியானவர் எனக்குள்ள வந்தோடனே நான் எப்படி இருக்கேன்? அனல் கொண்டு இருக்கிறேன். நம்ம அனல் கொள்ளணும். ஆமென். வீட்டில் ஏதாவது பிரச்சனைனா ஏதோ யாரோ வேலைப்பாடு பண்ணிட்டோம்னு சொல்லிடக்கூடாது. வேலைப்பாடு பண்ணினாலும் என்னை பிடிக்காதுங்கிற பலத்துக்கு நீங்கள் வரணும். நான் உங்களை திருப்பி நான் உங்கள் குற்றம் சொல்லணும்னு சொல்லலை. நீங்கள் வேலைப்பாடு உங்கள் முன்னாலேயே வச்சாலும் இது என்ன ஒன்றும் செய்யாதுங்கிற பலன் வரணும். உங்கள் தெருக்குள்ளோடி போகிறீங்க. என்றைக்கோ ஒரு நாளைக்கு உங்கள் விக்கிரகத்துக்கு பயந்துருப்பீங்க. இன்னைக்கு பயப்படக்கூடாது. என்ன மேற்கொள்ளாதுங்கிற தைரியம் உங்களுக்குள்ள வரணும். ஆமென். நீங்கள் போகும்போதே அது ஈட்டியை வச்சுட்டு வரணும். எதை வச்சுட்டு நிற்கட்டும். நான் பயப்பட மாட்டேன். எனக்குள்ள தேவன் இருக்கிற அந்த பலன் வரணும். அல்லேலூயா. என்னமோ செஞ்சிருமோ வீட்டுக்கு போனவனே அந்த புத்தியே வரக்கூடாது. அது வரவே கூடாது. புதுசாக இருக்கவங்களை பற்றி ஒன்றும் இல்லை. இப்போ இந்த சிஸ்டர் வராங்க, இன்னும் சத்தியத்தை வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ ரொம்ப வளர்ந்துருக்காங்க. இன்னும் வரல. இப்போவுமே அவங்களுக்குள்ள பயம் இருக்காது. அந்த நம்ம 20 வருஷம் 30 வருஷம் அனுப்புகிறோம். அந்த பயம் நமக்குள்ள நிச்சயப்படாது. அது ஒன்றுமே செய்யாதுன்னு இருக்கணும்.
உங்க முன்னாலேயே சொல்லுங்க, என் முன்னாலேயே பெரிய கேரளா மந்திரவாதியை கூப்பிட்டு வந்து எனக்கு விரோதமா செய்யணும் வச்சாலும் என்னை எனது மேற்கொள்ளாது அப்படிங்கிற தைரியம், அப்படி தைரியம் இந்த அனல் மூட்டுதலில் உண்டாகும். அனல் மூட்டுவது என்பது வேதவசனத்தை வாசிப்பது, நடப்பது, அதன்படி மாறுவது. அல்லேலூயா. பாவத்தை அறிக்கை செய்து பிதாகுமாரன் பரிசுத்தாவினாலே புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடின் அடிப்படையில் 4 சுவிசேஷத்தின் அடிப்படையில் இருதயம் என்னும் பலிபீடத்தில் நான் செய்கிற அசுத்த கிரியைகளை அந்த பலிபீடத்தில் வச்சு நான் ஜெபம் பண்ணனா வானத்திலிருந்து கிறிஸ்து என்னும் அக்கினி இறங்கி அந்த மாம்சத்தின் கிரியைகளை சுட்டரித்து என்னை இயேசுவை போல மாற்றுவார். அதுவே அக்கினி, அதுவே அனல். இன்று வரை நான் குளிராக இருந்தேன், இனிமேல் அனலாக இருந்து பிசாசை ஜெயிப்பேன். அல்லே